ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்வான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. நேற்று ஈவினிங் தான் உட்லேண்ட்ஸ் தியேட்டர் ஓனர் வந்து கபாலிக்கு பிறகு இப்போ இந்த கூலி படத்துக்கு தான் ஒரு உண்மையான ஒரு ஹைப் கிரியேட் ஆகிருக்கு. பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல்க் புக்கிங்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஷோ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து புக்கிங் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த கபாலி டேஸ் மீண்டும் வந்திருக்கு. ரஜினி சார் தான் இப்போ எங்கள் கூடிய கோலிவுட்டில் நிலவக்கூடிய அந்த வசூல் வறட்சியை வந்து போக்கணும், அவர் தான் வந்து வசூல் தரணும், அவர் தான் வந்து கோலிவுட் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். அவர் சொல்லி ஜஸ்ட்டு இன்னும் ஒரு நாள் கூட ஆகலை. இன்றைக்கி காலையில் இப்போ ரோஹினி சினிமாஸ் அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் வந்து நிக்கிலேஷ் சூர்யா என்ன போட்டிருக்காருன்னா, ஃபைனலி எ ஃபிலிம் ஈக்குவல் டு கபாலி லெவல். ஒரு வழியாக கபாலிக்கு இணையாக ஒரு படம் வந்து செம ஹைப்பு கிரியேட் பண்ணுதுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஓப்பனாகவே போட்டிருக்காங்க. ஹைப்பு டிக்கெட் ப்ரெஷர்லாம் வந்து பயங்கர மேசிவாக இருக்குது. ஸோ என்னுடைய ஃபோன் இன்னும் ஒரு 4-5 நாளுக்குள்ளார ஏரோப்ளேன் மோடுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. அடுத்தது அதே தேட்டருடைய ஓனர் ரேவந்த் சரண் அவரு என்ன போட்டிருக்காருன்னா, கூலி டிமாண்ட் இஸ் ஓவர் ஹெல்மிங் ஆஃப்டர் எ வெரி லாங் டைம் ஃபேஸிங் சச் இன்கொயரிஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஷோ பயங்கரமான புக்கிங்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ட்வீட்டை போட்டிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, கபாலி படத்துக்கு இணையான ஒரு ஹைப் கிரியேட் ஆகிடுச்சுன்னு தெரியும். அதுக்கு ஒரு பெரிய சாட்சி எதுனாக்கா, அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த புக்கிங்ஸ் தான். $5 லட்சம் டிக்கெட் புக்கிங்ஸ் நடந்திருக்கு. இன்னும் ட்ரெய்லர் வரலாம், ஆடியோ லான்ச் நடக்கலாம். அப்போனா பார்த்துங்க ஹைப் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. கபாலி ரெக்கார்டை கண்டிப்பாக இந்த படம் அங்கே அமெரிக்காவில் உடைக்க போகுது. ஸோ அடுத்தது அமெரிக்காவில் அங்கே இருக்கக்கூடிய நம்ம இப்போ பேசினது தான், அமெரிக்காவில் ஏகப்பட்ட டிக்கெட் புக்கிங்ஸ் போயின்னு இருக்குது, பயங்கர ஹைப் இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, டிமாண்ட் இருக்கிறனால இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, சன் பிக்சர்ஸ் அந்த படத்தை அங்கே நம்ம ஊர் டைம் படி காலையில் 5 மணிக்கெலாம் வந்து ப்ரீமியம் ஷோ போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு ஷோ முன்னாடி போட போகிறாங்க. ஆனால் உலகத்தில் முதல் ஷோ கூலி படத்தை யார் பார்க்குவாங்க, எங்கே பார்க்குவாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்திருக்கு. மால்டான்ற நாட்டில் தான் இந்த ஃபஸ்ட்டு ஷோ வந்து நடக்க போகுது. யூரோப்பில் இருக்கக்கூடிய மால்டான்ற கண்ட்ரியில் தான் இது ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஊர் ப்ரீமியம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 13ஆம் தேதி ராத்திரி 11 மணிக்கெலாம் வந்து படம் போட போகிறாங்க, நைட் ஷோ. அவங்க அதை நம்ம ஊர் டைம் படி கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 14ஆம் தேதி விடிய காலையில் 3 மணிக்கு ஷோ போட போகிறாங்க. ஸோ உலகத்தில் முதல் ஷோ யார் கூலி படம் பார்ப்பாங்கன்னா, மால்டான்ற நாட்டில் 14ஆம் தேதி விடியங்காத்தால 3 மணிக்கெலாம் அவங்க பார்த்துருவாங்க. அடுத்தது 5 மணிக்கு அமெரிக்காவில் போட்டுருவாங்க. நம்ம ஊரில் கேரளா, கர்நாடகாலாம் காலையில் 6 மணிக்கு கேட்டுனுக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.